காசுக்கேற்ற பொருள் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக அதிக விலை கொடுத்து வாங்கும் பொருட்களின் தரம் அதன் லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அதாவது நாம் ஒரு பொருளுக்கு கொடுக்கும் விலை கிரயத்திலிருந்து அதன் தரம் அது குறைந்த நாட்களுக்காகவா அல்லது நீண்ட நாட்களின் உபயோகத்திற்காக உண்டாக்கப்பட்டதா என்று நம்மால் கூற முடியும். 1 கொரிந்தியர் 6:20 நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்றும் 1 பேதுரு 1:19 இயேசுவின் சொந்த விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்காக விலை கிரயமாக செலுத்தப்பட்டது என்பதிலிருந்தும் நாம் நித்தியத்திற்கென்று அழியாமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் நித்திய இடத்தை எங்கே கழிக்கப் போகிறோம், மோட்சத்திலா அல்லது நரகத்திலா என்பதை தீர்மானிப்பது நம் கையில் இருக்கிறது. தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரோடே கூட உள்ள ஐக்கியத்தை பொறுத்ததே. பிரியமானவர்களே, நித்திய வீடாகிய மோட்சத்தில் இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழுவதற்கென்று படைக்கப்பட்ட நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமேன்.